9 லட்சம் கோடி எப்படி தமிழகம் கடனானது அப்படின்றத பத்தி பேசலாமா கொஞ்ச நேரம்? என்னடா தலப்பா கட்டியிருக்கான் இவன், ஒரு விவசாயி, இவனுக்குலாம் இதை பத்தி என்ன தெரிய போகுது? அப்படி இல்ல. நம்மாழ்வார் சொன்ன மாதிரி உலக வங்கி என்பது உலக பணக்காரர்களுடைய ஒரு வட்டி கடை. அதனால நம்மாழ்வார்ட்ட இருந்து நிறைய உலக அரசியலை கத்திருக்கோம். ஏன்னா நம்மாழ்வாருடைய காணொளிகள், அவரது புத்தகங்களை எல்லாம் எங்களை மாதிரியான விவசாயிகள் தானே படிக்கிறாங்க இல்லையா? மற்றவங்க யாரும் அவரை கண்டுக்கிறதே இல்லை, படிக்கிறது இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலக வங்கிகள் ஏன் தமிழ்நாட்டுக்கு கடன் கொடுக்க வேண்டும்? ஒன்று, இவர்கள் ஏன் உலக வங்கியிடம் போய் கடன் வாங்குகிறார்கள்? அதுக்கும் 9 லட்சம் கோடி இதுவரை தமிழ்நாட்டில் கடன் இருக்கு. இதற்கும் என்ன அரசியல் இருக்கிறது என்ற உலக அரசியலை நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம், வெறும் 3 நிமிடங்களில். தொடர்ந்து பாருங்கள், கடைசியாக அனைவருக்கும் பகிர்வீர்கள். உலக வங்கி என்பது பணக்காரர்கள், உலக பணக்காரர்கள் சேர்ந்து ஒரு வட்டிக்கடை நடத்துகிறார்கள். நான் சொல்லல, ஐயா நம்மாழ்வார் சொன்னது. அந்த உலக வங்கின்ற வட்டிக்கடையிலிருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கடன் கொடுக்கிறார்கள், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில். எப்படி வர்றாங்க? இந்த கடைசி தேர்தல் நடக்கல இல்லையா, சட்டமன்ற தேர்தல். அப்ப கடைசி ஒரு வருடத்திற்கு முன்பு உலக வங்கியிலிருந்து ஒரு ஏஜென்ட் வருவாரு. ஐயா முதல்வரே வணக்கம், உங்களுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கோடி கடன் தர்றேன், வாங்கிக்கிறீங்களா? குறைந்த வட்டி. உடனே நம்ம முதல்வர் சொல்லுவார், எதுக்குங்க கடன் அப்படின்னு கேட்பாரு. இந்த 1 லட்சம் 2 லட்சம் கோடியை வாங்கி நீங்க உங்களுக்கு மக்களுக்கு பணி செய்யுங்க, புதுசா ரோடு போட்டு கொடுங்க, நிறைய திட்டங்களை அறிவிங்க, நிறைய இலவசங்களை கொடுங்க. இப்படி இந்த ஒரு வருடத்துல நீங்க இந்த 1 லட்சம் 2 லட்சம் கோடி உங்க மக்களுக்காக செலவு பண்ணீங்கன்னா திரும்பவும் நீங்க முதல்வர் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? இந்த உலக வங்கி, உலக வட்டிக்கடை. இதற்கு ஆசைப்பட்டு அடுத்த முறையும் நாம முதல்வர் ஆயிரலான்னு இவங்க ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கோடியை கடன் வாங்குவாங்க. அப்படி வாங்கி இன்னைக்கு தமிழ்நாடு 9 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. கடன் கொடுக்கறதோட மட்டுமல்ல, இந்த உலக வட்டிக்கடை என்ன சொல்லுன்னா, நாங்க கொடுக்கக்கூடிய இந்த 2 லட்சம் 3 லட்சம் கோடி கடன் இருக்குல்ல, உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் நாங்க சொல்லக்கூடிய ஒரு 10 கம்பெனி இருக்கும் இந்த உலக பணக்காரர்களுக்கு, அந்த கம்பெனிகிட்ட தான் கொடுக்கணும். வேற இந்த நம்மளுடைய தமிழக முதல்வர்கள் என்ன பண்ணணும்னா, அவங்க அந்த 10 கம்பெனிகிட்ட கொடுப்பாங்க, சட்டம்லாம் போட்டு, இந்தாங்க நீங்க ரோடு போடுங்க, இந்தாங்க நீங்க இந்த கட்டடத்தை கட்டுங்க, இந்த மேம்பாலத்தை கட்டுங்க, இந்த ஊர்களுக்கெல்லாம் லைட் போடுங்க, விவசாயிகளுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுப்பாங்க? அந்த 2 லட்சம் கோடி கடனை வாங்கி அந்த உலக வட்டிக்கடை சொல்லக்கூடிய அந்த 10 கம்பெனிகிட்ட கொடுப்பாங்க. அந்த 10 கம்பெனியும் யாருன்னா அந்த உலக பணக்காரர்களோடது. அந்த 2 லட்சம் கோடியவும் பிரிச்சு நம்ம மக்கள் திட்டங்களா போட்டு அந்த 10 கம்பெனிட்டையும் கொடுத்துருவாங்க. இப்ப ரோடு போடுறதெல்லாம் அந்த கம்பெனி தான், நம்ம இந்திய கம்பெனி கிடையாது. அந்த 10 கம்பெனியும் என்ன பண்ணுன்னா, இந்த பணத்தை எல்லாம் வாங்கி ரோடு போடுதுன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஜல்லி யாரோடது? நம்மளோடது. நம்ம மலைகளை வெட்டும். மணல் யாரோடது? நம்மளோடது. வேலையாட்கள் யாரோடது? நம்மளோடது. அப்ப இயற்கை பொருள், மூலப்பொருள் நம்மளோடது, உழைப்பு நம்ம மக்களோடது. 2 லட்சம் கோடி அப்படி கடனை கொடுக்கற மாதிரி கொடுத்து அந்த 10 கம்பெனி மூலமா அந்த 2 லட்சம் கோடி அப்படியே திரும்ப உலக வங்கிக்கு போயிடும். நாம கடன்காரன் ஆயிருவோம். நம்ம உழைப்பையும் சுரண்டி, நம்ம இயற்கை வளங்களையும் சுரண்டி, நம்மள 2 லட்சம் 3 லட்சம் கோடிக்கு கடன்காரன் ஆக்கிறது இந்த உலக வட்டிக்கடை. இது தெரியாம நம்மளை ஆளுகின்ற முதல்வர்கள் உலக வங்கியிலிருந்து கடன் வாங்கி இன்னைக்கு 9 லட்சம் கோடி அதற்கு வட்டி கட்டி கொண்டு இருக்கிறோம்.